பிதா ஜெபிக்கிறாரா? இல்லை, முகருகிறார். முகர்ந்த உடனே அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க நானும் ஆண்டவரை தொடர்பு கொண்டா அங்கே அதை முகருகிறார். பவுல் சொல்லுகிறார், அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். இந்த வார்த்தையில ஒரு வார்த்தையும், அவர் சொன்ன வார்த்தையை உங்களை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிப்பாய் இருப்பாய் என்றால் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர் மறுதலிக்க மாட்டார். அவர் உரைத்ததில், அவர் சொன்னதில், உரைத்தது உரைத்த பிரகாரம், சொன்னது சொன்ன பிரகாரம், எழுதினது உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக. சரீரத்துக்கு அடுத்த காரியம், பூமிக்கு அடுத்த காரியம், நித்தியத்துக்கு அடுத்த காரியம், என் ஆவிக்கு அடுத்த காரியம், என் மனதுக்கு அடுத்த காரியம், எல்லாவற்றிலும் இயேசுவின் வழிக்குள், இயேசுவின் இரத்தத்துக்குள் அது அப்படியே இருக்கிறது. பிதாவுக்கு இயேசுவை பேசினா, இயேசுவின் வழியை பேசினா முகர்வார். பிதாவுக்கு இரண்டாவது பாயிண்ட் கிருபை, கிருபை, கிருபை. இந்த கிருபை தான் அவரை தொட்டுச்சு. நான் அவனை ஆலயத்தை கட்டுறதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன், பிந்தின ஆலயத்தை கட்டுறான், நீ பெரிய பர்வதமாக வந்து நிற்கிற. இப்ப பர்வதத்தோட கர்த்தர் பேசுறாரு. உனக்கு விரோதமான எந்த பர்வதமோ, எந்த மனுஷனோ, எந்த ஆவியோ, அவைகளோடு கர்த்தர் டீல் பண்றாருப்பா. என்ன செய்கிறார்? கிரியை செய், அன்பிலே கிரியை செய். 2, உங்கள் அழைப்பிலே கிரியை செய். 3, உங்களை குறித்து உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் போட்ட பிக்சரிலே கிரியை செய். 4, உங்கள் அழைப்பை நிறைவேற்றி மட்டும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கு. உங்களில் என்னில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். அவர் நாமத்தை சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்றப்ப அதை முகர்ந்து எந்த நாமத்தெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணீங்களோ அந்தந்த நாமத்தின் வெற்றிக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த நாமத்தில் உங்களுக்கு அற்புதமாய் வரும். இன்றைய செய்தி, பிதா ஜெபிக்கிறாரா? இதான் இன்னைக்கு செய்தி. பிதா ஜெபிக்கிறாரா? இல்லை. யார் ஆம் சொன்னது? ஓகே, பேச பேச புரிஞ்சு. பிதா ஜெபிக்கலைங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தானா. அப்போ யோவானுடைய சீசர்கள் எங்களுக்கு யோவான் ஸ்நானகன் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு பேதுரு, யாக்கோபு, யோவான் சீசர்கள்ட்ட சொன்னாங்களாம். உடனே அவங்க நேராக இயேசுட்ட வந்து எங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னாங்களாம். அப்போ செபிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் சொன்னார். ஆனால் அதில் முக்கியமான வார்த்தை பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவிடத்தில் ஜெபிக்கணும். பிதா ஜெபிக்கலைங்க. பிதா ஜெபிக்கலை. ஆளுகையில் சுப்ரீமில் இருக்கிறார். பிதா ஜெபிக்கலை. ஆனால் பிதாவிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை அவங்க மனதில் வச்சார். சரி, ஜெபத்தை எப்படி முடிக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. இதான் ஜெபத்தை குறித்து சீசர்களுக்கு இயேசு சொல்லி கொடுத்த. பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை முடித்தோன்னே இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே என்று சொல்லணும். இன்னொரு வார்த்தை, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அதேனென்றால் ராஜ்யம் உடையது, வல்லமையும் உடையது, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையது என்று செபிக்க சொன்னார். 1. சரி, இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு பிதாவை நோக்கி செய்த ஜெபம். ஆமென். இயேசு பிதாவை நோக்கி செய்த ஜெபம்தான் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். பிதாவை நோக்கி
அதை அவங்க மனசில் வைக்க விரும்புகிறேன். அடுத்தபடி எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பிதாவை நோக்கி முழங்கால் படியிற்று. நீங்கள் முழங்கால் படியிற்று அப்படின்னு அது ஒரு டாக்டரின்னு எடுத்துக்காதீங்க, அதை தான் புரியணும். ஆனால் நான் எது நீங்கள் புரியணும், புரிய வேண்டியது புரியணும். ரிலிஜனாக இருக்கிறத நீங்கள் இது ரிலிஜன் என்பதையும் புரிஞ்சிருக்கணும். உங்கள் முழங்காலில் தேவனை தொட முடியாது, ஆவியில் தான் தேவனை தொட முடியும். பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்த அநேக ஜெபங்களை பார்க்குறோம். ஆகவே 3 காரியங்களுக்கு சொல்லியாச்சு. பிதா ஜெபிக்கலை, பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று கற்று கொடுத்தார். 1 இயேசு பிதாவை நோக்கி செய்த ஜெபந்தான் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். டைம் இருந்தால் யோவான் 17 என்னெல்லாம் ஜெபம் பண்ணார், உங்களுக்கும் எனக்கும் சீசர்களுக்கும் சபைக்கும் என்னெல்லாம் ஜெபம் பண்ணான்னு யோவான் 17 வாசிக்கிறோம். அடுத்தபடி பவுல் எபேசியர் 3 பிதாவை நோக்கி. ஆகவே இயேசு ஜெபிக்கலை, பிதா ஜெபிக்கலை. நான் பிதான்னுவேன், அவர் ஜெபிக்கலைன்னு ஜெபிக்கலைன்னு சொல்லணும். பிதா சரி, பிதா ஜெபிக்கிறாரா? புரிஞ்சுக்க, பிதா ஜெபிக்கலைங்க, எந்த இடத்துலையும் பார்க்க முடியாதுங்க. பிதா ஜெபிக்கிறாருங்க. உங்கள் எப்போதுமே மேலே தான் கூட்டு போயிட்டுருக்குறேன். உங்களை ஒவ்வொரு வாரமும் வெளிச்சத்தில் வெளிப்பாட்டில் மேலே தான் கூட்டு போயிட்டுருக்குறேன். ஆகவே பிதா ஜெபிக்கிறவர் அல்ல, ஜெபிக்கிறாரா? இல்லை. ஓகே, அப்போ பிதா என்ன தெரியுமா? முதலாவது முகருகிறவர். பிதா முகருகிறவர், பிதா முகருகிறவர். இதைத்தான் உங்களுக்கு ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு பிதாவை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது உங்களை அடுத்த அல்ல, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த முறை, திஸ் பேட்டர்ன் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதை விளைவிக்கணும். ஓகே, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 8:20 வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது வாசிங்க. நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அடுத்த வசனம் போடுமா? கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார். இது உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். வேலையை விட்டு வெளியே வர்றான். அதுக்கு முன்னால் பலிபீடம் கட்டினவங்க யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் உள்ள உணர்வு, எப்பா உன்னை இவ்வளோ பெரிய அழிவில் இருந்து உலகத்துக்கே அழிவு வந்துச்சு, இந்த உலகத்துக்கே வந்த அழிவில் உனக்கு வராதபடி குடும்பம் பிள்ளைகள் 8 பேரை காப்பாற்றினாரே என்ற ஒரு உள் உணர்வு வந்துச்சு. அந்த உள் உணர்வோட வெளிப்பாடு வந்துச்சு. ஆமென். அதாவது உள் உணர்வு இங்கே வர்றதல்ல, இங்கே ஆவியில் வருகிற உணர்வு, தேவன் உண்டு பண்ணுகிற உணர்வு. அந்த உணர்வோட வெளிப்பாடு வந்துச்சு. எப்பா கர்த்தருக்கு நீ என்ன கட்டு? பலிபீடம் கட்டு. அதோட இன்னொரு வெளிப்பாடு, சுத்தமான மிருகம் சுத்தமான பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்து. அப்போ அந்த வெளிச்சம், அந்த பலிபீடம், அந்த பலி செலுத்துதல், சுத்தமான பறவை சுத்தமான மிருகம், இதெல்லாம் வெளிப்பாடு. அப்போ பலிபீடம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். அங்கே சுத்தமான மிருகம் சுத்தமான பறவை சிலவற்றை தெரிந்து கொண்டு, அது கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. இயேசு யார் தெரியுமா? பழுதற்ற பலி. அங்கே பலிபீடம் கட்டி அவன் பலி செலுத்தினான் என்றால் யாருக்கு நிழல்? இயேசு பலியாக போகிறார். பலியாக போகிற இயேசுவுக்கு நிழல்தான் அங்கே சுத்தமான மிருகம் சுத்தமான பறவையிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலியிடத்தில் பலி செலுத்தினார். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை தொடர்பு கொள்வது, இதில் புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவரை தொடர்பு கொள்வது அந்த பலிக்குள்ள.
நீங்கள் நானும் ஆண்டவரை தொடர்பு கொண்டா அங்கே அதை முகருகிறார். இயேசு பலி. சரி, இயேசுவை பிரசங்கம் பண்ணுற இடத்தில் எல்லாம் நம்ம இயேசுவை தான் பிரசங்கம் பண்ணுறோம். இப்போ அங்கே பலியை முகர்ந்து கொண்டால் என்றால் இயேசு பலியாக போகிறதுக்கு முன் அடையாளமாக அந்த பலியை முகர்ந்தார் அல்லது அந்த பலியை அங்கீகரித்தார். அப்போ இயேசு குறித்த பிரீச்சிங், இயேசுவை குறித்த வெளிச்சம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கே அந்த பலி, அது பிரசங்கம். தூதர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பா, இந்த பகையில் இயேசுவின் பலி பேசப்படுகிறது, இயேசுவை குறித்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு பேசப்படுகிறது என்று தூதர்கள் ரொம்ப 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 சந்தோஷப்படுகிறது மாத்திரமல்ல, பிதாவாகிய டாடி அந்த பிரீச்சிங்கை முகருகிறார். ஏமேன், எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அந்த பிரீச்சிங்கை முகருகிறார். இப்போ முகர்றாருங்க. நம்ம பிரீச்சிங்கை எவ்ரி சண்டே பிதா முகர்ந்து கொண்டிருக்கிறார். தேவதூதர்கள் இங்கே நடக்கிற ஆராதனை, இங்கே நடக்கிற அந்த இயேசுவை குறித்த வெளிச்சத்தின் பிரீச்சிங்கை தேவதூதர்கள் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, இப்பேற்பட்ட பிரசங்கத்தை கேட்கும்போது ஆவியானவருக்கும் ரொம்ப சந்தோஷம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியர் 4 சொன்னது உங்கள் பேச்சினாலே அவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்பதுதான் மேலே சொல்லப்படுகிற வார்த்தை. ஆவியானவர் நீங்கள் பேசுறதில் துக்கப்பட்டுறக்கூடாது. அதுதான் வசனம் சொல்லுது. எபேசியர் 4 பக்தி விருத்திக்கு ஏதுவானதை நீங்கள் பேசணும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தான துக்கப்படுத்தாதிருங்க. காலையிலே எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றை மனசில் வைங்க, ஆவியானவர் துக்கப்படாதபடி நாம் பேசணும். சரியாக சொன்னால் தேவதூதர்கள் சந்தோஷப்படும்படி பேசணும், ஆவியானவர் சந்தோஷப்படிப்படி பேசணும். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி இருக்குமையானால் அந்த வார்த்தையும் பிதா முகருகிறார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அப்போ பேச்சில் கவனம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஸ்பீக் த வேர்ட், ஸ்பீக் த ஃபெய்த், ஸ்பீக் பாசிட்டிவ். சரியாக சொன்னால் ஆவியானவர் துக்கப்படுத்துகிற வார்த்தை என்ன? பிறரை குறித்து பேசுனீங்கன்னா, குறை சொல்லி பேசுனீங்கன்னா, குற்றப்படுத்தி பேசுனீங்கன்னா ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. நோ டவுட். அவிசுவாசத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. ரொம்ப உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானம் கர்த்தருக்கு பிரீதியாக இருக்கணும். இந்த பிரசங்கத்தை கேட்டும் உங்கள் பேச்சின் பழக்க வழக்கம் இந்த பைபிள் படி, பைபிள் கல்ச்சர் படி இல்லாட்டி நீங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஹலோ, குறை சொல்கிறியா? குற்றம் பேசுகிறியா? மற்ற குற்றத்தை பேசுகிறியா? சின்ன தப்ப பெரிய தப்பா பலூன் ஊதுறியா? நீ ஆவியானவரை துக்கப்படுத்துறப்பா? நோ பிரதர். ஓகே, இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சரி, மறுபடியும் அந்த சப்ஜெக்டுக்கு வரணும். பிதா ஜெபிக்கிறாரா? பிதா என்ன செய்கிறார்? முகர்கிறார். தேவதூர்கள் என்ன பண்ணுறாங்க? சந்தோஷப்படுறாங்க. ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் இயேசு அங்கே பிரீச் பண்ணப்படுகிறார். இன்னும் பிரமாணத்துக்கு அடுத்த கிரியைக்கு அடுத்த பிரசங்கத்தில் பிதாத முகர மாட்டார். ஏனென்றால் என் குமாரனை கொண்டு சிலுவையில் நமக்கு உங்களுக்கு எதிரடையாய் இருந்த, விரோதமாய் இருந்த அந்த கல்லில் எழுதப்பட்ட எழுத்தை சிலுவையில் குழைச்சிட்டாரு. அப்போ சிலுவையில் குழைச்சி போட்ட இரத்தத்தினாலே, பிதா தம்முடைய குமாரன் பலியினாலே சிலுவையில் குழைச்சி போட்ட அந்த வார்த்தையை பிரீச் பண்ணுறாங்களே, அவங்களை குறித்து ஆவியானவருக்கு துக்கம்.
தூதர்களுக்கு அந்த பிரீச்சிங்க்கு குறித்து கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லவே இல்லை. கேட்குற பிரசங்கத்தை குறித்தும் கவனமாய் இருங்கள். எனக்கு தெரிஞ்சு என் பிரசங்கத்தை கேட்டால் போதும். நீங்கள் இந்த ஸ்மால் பிரீச்சிங் வருது பாருங்க, அது எல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அவங்க ஆவி ரிலிஜனில் இருக்கு. அவங்க ஆவி மக்கள் மேலே சாபத்தை பேசுறதுலையும் இருக்குது, தண்டனையை பேசுறதுலையும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பேசாமல் இருங்க. அல்ல டெய்லி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நம்ம போடுறோம். இல்லை ஏன் பிரச்சனத்தை கேளுங்க. இன்றைக்கி மார்னிங் ஏன் பிரீச்சிங் ஒன்று கேட்டுட்டு தான் வந்தேன். காதில் கேட்டதை கண்ணால் கண்டார்கள். ஆமென். சரி, இப்போ முகந்துட்டாரா? முகந்தோன்னு என்ன பண்ணார்? அதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். முகந்தோன்னு கர்த்தர் என்ன பண்ணினார்? 21 வாசிங்க. 8:21 போடுமா. முகந்தோன சுகந்த வாசலே கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பது இல்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களை சங்கரிப்பது இல்லை. அவன் இருதயத்தின் நினைவு தோற்றம் பொல்லாதான் இருக்கு, அதை அவன் மாற்ற முடியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு இருதயத்தின் நினைவுக்கு எடுத்த காரியத்தில் ஆவியானவருடைய உதவி இருக்கு. ஒன்று, இயேசு சொன்ன வசனத்தை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். 2, உங்கள் மனதை ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறார். 3, ஆவியானவர் ஆவியாயிருக்கிற கர்த்தரால் தேவ சாயலாகத்தானே தேவனுடைய அன்பு, தேவனுடைய சுபாவம், தேவனுடைய இயல்பு, இதற்கடுத்த காரியத்தில் மகிமையின் மேல் மகிமைக்குள் ஆவியானவர் கொண்டு போகிறார். ஏன் அப்பா, இனிமே நான் சபிக்க மாட்டேன்ப்பா. அவன் இருதயத்தின் நினைவின் தோற்றம் பொல்லாதான் இருக்கு, சபிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லிட்டார். சபிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு இன்னும் பாருங்க, 9:1 பாருமா. 9:1 அது 9:1 வாசிங்க. ஒன்று சீக்கிரம் வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை ஐயா, அவர் எண்ணத்தில் இருக்கிறத அவர் அதை திருப்பிக்க மாட்டார். பவுல் சொல்லுகிறார், அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். இந்த வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையும், அவர் சொன்ன வார்த்தையை, உங்களை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிமாய் இருப்பாய் என்றால், உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர் மறுதலிக்க மாட்டார். ஏன்னா அவர் நினைவே அதுதான். ஆதாமிடத்தில் சொன்னார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி. அதே வார்த்தையை மறுபடியும் ஒரு புதிய ஃபேமிலி இப்போ உலகத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஹோல் ஃபேமிலியை அவர் அழிச்சிட்டார் எல்லாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜோடியை தெரிந்து கொண்டு வேலைக்களை கொண்டு வந்து வச்சிட்டார். ஹோல் ஃபேமிலியை அழிச்சிட்டார். ஒரு ஃபேமிலியை கொண்டு வர்றார். அவர் என்ன தெரியுமா? தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்னும் ஏன் படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்க அதற்குள்ளதான் அவர் ஆப்ரேட் ஆகிறார். ஆகவே மறுபடியும் சொல்றார், எப்பா ஆதாமே, நோவா, நீங்க பழுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. அப்போ ஆண்டவருடைய என்ன மறுபடியும் எதை சொல்லி ஆசீர்வதித்தார்? பிழை விட்டு வெளியே வந்தவங்களுக்கு முகந்துட்டார். நான் இனிமே அழிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துட்டார். மறுபடியும் அந்த குடும்பத்தின் மேல் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி என்ன செய்தார் சொல்லுங்க? ஆசீர்வதித்தார். அவர் எண்ணத்தில் அதே எண்ணம் உடையவராய், அவர் திட்டத்தில் அதே திட்டம் உடையவராய் அவர் இன்று வரை இருக்கிறார். அவர் உரைத்ததில், அவர் சொன்னதில், உரைத்த பிரகாரம், சொன்ன பிரகாரம்
எழுதினது உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாய். சரீரத்துக்கு அடுத்த காரியம், பூமிக்கு அடுத்த காரியம், நித்தியத்துக்கு அடுத்த காரியம், என் ஆவிக்கு அடுத்த காரியம், என் மனதுக்கு அடுத்த காரியம், எல்லாவற்றிலும் இயேசுவின் பலிக்குள், இயேசுவின் இரத்தத்துக்குள் அது அப்படியே இருக்கிறது. எதனா புரிச்சுட்டீங்க? ஹல்லேலூயா. மாறல. சாத்தான் இடையில வந்து குழப்பிட்டான். ரிலிஜன் வந்துருச்சு. பட் we are not under the religion. We are the relationship with the Father God and Jesus Son God and Holy Spirit God. Religion இல்லைங்க, ரிலேஷன்ஷிப், ஃபெல்லோஷிப். அவர் முகத்தை நாம் பார்க்கறது, அவர் சத்தத்தை நான் கேட்கறது, தேவனுடைய பழகி சமாதானமாய் இருக்கிறது. எங்கள் பிரமாணத்தில் ஜெபம் சொல்லப்பட்டிருக்கா? செபிக்காட்டி உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படி பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இல்லையே, இல்லையா. இன்னைக்கு பிசாசுடைய பெரிய ஆயுதம் ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணல, அதனால தான் உனக்கு நடக்கலை. நீ நல்லா ஜெபம் பண்ணல, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. காரணம், அவங்கள் ஆவியில பிரமாணம் என்ற முக்காடு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஒன்று, பிதா ஜெபிக்கிறாரா? இல்லை. ஆனால் பிதா என்ன செய்கிறார் சொல்லுங்க? முகருகிறார். முகந்த உடனே அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று. ரெண்டாவது, பிதா எதில் தெரியுமா முகருகிறார்? இயேசுவின் பிரசங்கம் நான் சொல்லிட்டேன், அதான் இயேசுவின் பலி முதலே சொல்லிட்டேன். எதில் தெரியுமா முகருகிறார்? 2 நாளாகமம் பிதாவின் செயல்பாட்டை சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21. 2 நாள் 20, 21 வாசிங்க. பின்பு அவன் சனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். இது யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சம். யோசேப்பு கர்த்தருடைய கிருபையோ புரிஞ்சுட்டான். ஆகவே 5 ராஜாக்கள் எதிராக வந்துட்டாங்க. 5 ராஜாக்கள் எதிராக வந்துட்டாங்க. இவன் ஒரு சின்ன ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். ஆண்டவர்கிட்ட பேசணும், அப்படியே உங்கள் வீக்னஸையும் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும், அவரையும் சொல்லணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படியே அப்பா பிள்ளை பேசுகிற மாதிரி பேசணும். ஐயா, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன், அதான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். எப்பா எங்களுக்கு பலன் இல்லைப்பா. சில சமயம் அப்படி டயர்டு ஆடுறது உண்மை. எப்பா எங்களுக்கு பலன் இல்லைப்பா, பலன் தேவை அப்படின்னு சொல்லணும். எப்பா இந்த பிரச்சனையை பார்த்தா எங்களுக்கு விசுவாசம் இல்லைப்பா, உங்களுடைய விசுவாசம் எங்களுக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லணும். ஐயா, இந்த ஏராளமாக கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்கிறதுனே இந்த பிரச்சனையில். யாருக்கோ கர்த்தர் பேசுகிறார். இந்த பிரச்சனையில், அது என்ன பிரச்சனையோ, அது வீடோ வெளியோ புருஷனோ மனைவியோ இல்லை ஃபைனான்ஷியலோ இல்லை சமுதாயத்தில் சில பேர் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த பிரச்சனையில் என்ன செய்வதென்ற எனக்கு சொல்லிட்டான்ல, ஆண்டவர் பேசிட்டார். ஆண்டவர் ஐடியா கொடுத்துட்டாரு. என்ன செய்வது என்ற ஐடியாவை கர்த்தர் கொடுத்தார். என்ன செய்வதென்ற ஐடியா கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பாக அங்கு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வருகிறார். ஓகே, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 13, 14, 15. 2 நாளாகமம் 20, 13, 14, 15 வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக, அவ்வளோதான், எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றுட்டா. ஏதாவது பிரச்சனைனா கர்த்தருக்கு முன்பாக போய் நின்றுருங்க, இல்லை படுத்துருங்க.
நிற்கிறதோட படுக்கிறது நல்லது, இல்லை தூங்கிருங்க. அப்படி ரெஸ்ட்டு. ஏன்னா பிரச்சனை வந்தாலும் தூங்குறீங்க பாருங்க, அதையே நீங்கள் பிசாசை வெட்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் புரிஞ்சுங்க? பிரச்சனை வந்தோன்னு நீங்கள் தூங்குறீங்க பாருங்க, அப்பயே நீங்கள் பிசாசை வெட்கப்படுத்திட்டீங்க. நீங்கள் தூங்குற நேரத்தில் எப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்த பிசாசு கொண்டு வந்தான், என் மக தூங்கிட்டு இருக்கிறா. தூங்குற நேரத்தில் கர்த்தர் தூதனை அனுப்பி நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு அற்புதம் உங்களுக்கு. சொல்லுங்க, பிரச்சனை வந்தா பிரச்சனைய நாங்கள் பேச மாட்டவே மாட்டோம். பிரச்சனை வந்தா நாங்கள் படுத்துருவோம், தூங்கிடுவோம். அப்பயே நாங்கள் பிசாசை வெட்கப்படுத்திட்டோம். நாங்கள் தூங்கும்போது எங்கள் டாடி தூதனை அனுப்பி நாங்கள் எந்திரிக்கும் போது ஒரு பெரிய அற்புத சாட்சியோட நாங்கள் எந்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வாவ். நின்றார்கள். வாசிக்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தேனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பனயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. வாசிக்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. பிரச்சனை வந்தோன்னு தீர்க்கதரிசி எழுப்பி வார்த்தை வருது பாருங்க. பிரச்சனை வந்தவர் சபைக்கு பிரச்சனையோடு தான் வர்றீங்க, ஆனால் சபையில் வார்த்தை வருது பாருங்க, அதான் உங்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. ஹலோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் தீர்க்கதரிசன வார்த்தை. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ ஃபஸ்ட்டு தீர்க்கதரிசன வார்த்தை வந்துச்சு. அப்புறம் டாடி காட் யோசபாத்து ஆண்டவர்கிட்ட பேசினால யோசனையை கொடுக்குறார். எப்பா மோல பாடகரை நிறுத்து, எல்லாரும் பாட சொல்லு, எல்லாம் தோத்திரம் பண்ண சொல்லு. ஆனால் ஒரே ஒரு பாட்டு தான், ஒரே ஒரு வரி தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரே வார்த்தை, கர்த்தரை துதி, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. கிருபைனாவே பிதா முகந்துருவார். ஆனால் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? கிரியை இருக்கு பாருங்க, பிதா கையை கட்டிக்குவார். இவன் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவனே செஞ்சுக்கிட்டோன்னு அவனை விட்டுருவார். நீங்கள் அதை செய்யணும் இல்லாமல், நான் எங்கள் டாடி நீ அமர்ந்திருந்து என்னை தேவன் என்று அறிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள் உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நான் அமர்ந்திருப்பேன் அப்படின்னு முதல்ல தூங்கணும்னு சொன்னேன், இப்போ அமரணும்னு சொல்கிறேன். அதாவது ஓடாதேன்றேன், அங்கே இங்கே ஓடாத, அமர்ந்திருந்து தேவனை நான் தேவன் என்று அறிந்து கொள். இப்போ இவன் சொல்லிட்டான், கர்த்தர் யோசனை கொடுத்தாரு. இப்போ அவன் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஒரே வார்த்தை. ஐயா, கிருபை 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 100 தடவை பேசு, 100 தடவை எழுது. நான் ஒரு நாள் அவன் வினோத்து வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அக்கா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே அந்த காம்பவுண்டே ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையாகவே என்னடா இவ்வளோ சுத்தமாக இருக்க, இது யார் இப்படி பண்ணுறது? உடனே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் வினோத் அக்கா 4 மணிக்கே எந்திரிச்சிடுவா. எந்திரிக்காதுன்னா அவன் 4 மணிக்கு ரெகுலராக எந்திரிச்சிடுவா. ஒரு குப்பை வீட்டில் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வீட்டை கூட்டி அந்த மரத்திலிருந்து விழுந்த அந்த இலைகள் தலைகள் எல்லாத்தையும் கூட்டி அதெல்லாம் பெருக்கி அந்த வீடு அப்படியே ஏதேன் போல இருந்துச்சு. ஒன்று அவன் சாட்சி. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டை
பார்த்தாவே ஓகே, அது விடுங்க. வீட்டை சுத்தமாக வச்சுங்க. இதெல்லாம் யார் பொறுப்பு? வீட்டில் இருக்கிறவங்க பொறுப்பு. முடிஞ்சால் புருஷனும் உதவி செய்யுங்க, முடிஞ்சால் உதவி செய்யுங்க. ஆனால் உங்கள் பொறுப்பு. வேலைக்கு போகாத, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கள பொறுப்பு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது தான் முதல் வேலை. ஓகே, அது போட்டோம். கிருபை என்று உள்ளது, கிருபை என்று உள்ளது, கிருபை என்று உள்ளது, கிருபை 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 கிருபை. முகந்துட்டாரியா, ஒரே வார்த்தையில் கர்த்தரை தொட முடியும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? எதுக்கு வீணான வசனிப்பு? வீணான வசனிப்புன்னு சொல்வோம். அந்த வேதபார் பரிசேயர் அப்படிதான் சொன்னார், வீண் வசனிப்பினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காத. இப்போ நான் சொன்ன ஜெபம் வாயை திறந்து கிருபை, ஜெபத்தை குறித்து அடுத்த வாரம் பேசுகிறேன். ஜெபத்தை குறித்தும் யார் நமக்காக ஜெபிக்கிறார் என்றும் கத்திரிசுமான அடுத்த வாரம் பேசுவேன். ஆமென், ஆமென். கிருபை என்ற ஒரே ஒரு வார்த்தை அவரை தொட்டுச்சு, அதை முகந்துட்டாரு. நீங்கள் எவ்வளவா கிருபை கிருபை. சும்மா அந்த வினோத் அக்காவை மறந்துட்டானே, மறுபடியும் ஒரு நோட்டை, ஒரு டைரியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. காலையில் அவர் டைரியில் வசனத்தை அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறான். எத்தனை பக்கம்? 2 பக்கம் 3 பக்கம். நான் டைரியில் வாசிக்கிறேன் பாருங்க. அதை போல் கர்த்தர் நல்லவர், இயேசு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருந்ததை அவங்க எனக்கு காமிச்சாங்க. எத்தனை புரிஞ்சுக்கிறீங்க? ஐயா, ஒன்று வாயை திறந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லு, அவரை சொல்லு. அடுத்தது முடிஞ்சால் எழுது. நான் எழுதுறவன். ஹிந்துஸ்லாம் எழுதுறாங்க தெரியுமா? பிராமின்ஸ் எழுதுறாங்க தெரியுமா? ஹலோ, ஹிந்துஸு பிராமின்ஸு வாயில் அந்த பார்க்குள்ளே வர்றப்பே அவன் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு தான் நடக்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸ்லோக பாட்டை போட்டுட்டு அவன் நடக்கிறான். அவன் மார்னிங்கே அவன் பாருங்கள், அவன் கடவுளோட தொடர்பு அப்படி கொள்கிறான். அவன் டைரி வச்சு எழுதுகிறான். என்னமோ எழுதுகிறான். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் முருகா தமுருகா தமுருகா அப்படின்னு எழுதுகிறான். அந்த பசுமை பார்க்கில் தான் நான் போகிறேன். மேலே அந்த பூசாரியா ஐயர் சொல்கிறது 2 காரியம் சொல்வாரியா. 1 சுபிட்சம் ஆரோக்கியம், 2 செல்வம். என் காதில் விழுந்துச்சியா. ஆரோக்கியம் சுபிட்சம் செல்வம், ஆரோக்கியம் செல்வம் என்று அவன் பஜனை பாடுறான், அவன் மந்திரம் சொல்கிறான். புரியுதாங்க? ஆரோக்கியமும் செழிப்பும் சுக வாழ்வும் ஐஸ்வர்யம் ஆஸ்தி நம்ம ஆசீர்வாதம். இயேசுவின் பலிக்குள்ள, சிலுவையில் இயேசுவின் பலிய முகர்ந்த உடனே அவர் ஆசீர்வாதத்தை முதல் 3000 பேருக்கு அவர் ரிலீஸ் பண்ணிட்டார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். முதல் 3000 பேர் இயேசுவை அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. இருதயம் குத்தப்பட்டு நீங்கள் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்கள், மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்த போதே கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு, உங்களுக்குள்ள இருக்கு. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த போது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போதே உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள் வேர்ட், டாடி கிருபை 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 கிருபை. எல்லாத்துக்கும் கிருபை டாடி. பிள்ளை கிருபை, புருஷனுக்கு கிருபை, இன்னைக்கு கிருபை, வேலைக்கு கிருபை, எல்லாவற்றுக்கும் கிருபை கொண்டு வாங்க. முகருகிறார் கிருபை. சின்ன வார்த்தை பெரிய அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த சின்ன வார்த்தை அவர் முகத்துட்டாரு. அப்படி பார்க்குறாரு, தூதர்களை பார்க்குறாரு. தூதர்கள் போகிறாங்க. ஏன்டா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிக்கிறானே தெரியல,
ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டி விழுகிறாங்கன்னு தெரியல, எல்லாம் அவுட்டு. எல்லாம் அவங்க கோல்டு, அவங்க ஜொல்லு, அவங்க சில்வரு எல்லாத்தையும் 3 நாளாய் கொள்ளையிட்டார்களாம். கிருபை என்ற வார்த்தை உனக்காய் தூதர்களை அனுப்பும். கிருபை என்ற வார்த்தை உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகளை பலவீனப்படுத்தும். அந்த ஆவிகள் செயல்பாட்டை தடுத்து நிறுத்தும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கிருபை என்ற வார்த்தை உனக்கு பராக்காவின் கொள்ளையை கொண்டு வந்தது போல உனக்கு பொன்னை, வெள்ளியை, ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை, சுக வாழ்வை கிருபை என்ற சிம்பிள் வேர்ட் உனக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வரும். நான் பைபிளில் எழுதுனதை பேசுகிறேன், பைபிளில் தேவன் நடப்பித்த சம்பவத்தை பேசுகிறேன். இதை நீங்கள் விசுவாசித்தால் கிருபை. பிதா ஜெபிக்கிறாரா? இல்லை. பிதாவுக்கு இயேசுவை பேசுனா, இயேசுவின் பலியை பேசுனா முகர்வார். பிதாவுக்கு 2வது பாயிண்ட்டு கிருபை, 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 கிருபை. எப்பா கிருபப்பா, டாடி கிருபப்பா. 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் தான் செஞ்சதெல்லாம் சொன்னான். ஆனால் ஆயக்காரன் பாவியாக என்மேல் என்ன வரும்? கிருபையாயிரும். இந்த கிருபை தான் அவரை தொட்டுச்சு. இவன் கிரியை சொன்னானே, அது அவரை தொடலை. அப்போ நம்ம கிரியை பேசிட்டு இருக்கிறாங்களே, அந்த பிரீச்சிங் கர்த்தரை தொடலை, ஆவியானவரை துக்கப்படுத்துது. Hallelujah. Just a simple word. I can touch God's presence. அவரை தூதனை அனுப்பிச்சு பராக்காவின் கொள்ளை 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். உங்கள் மேலே இந்த கிருபைக்குள் இந்த 2 நாளாய் 20க்குள் தேவன் நடப்பித்த ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். தூதர்கள் அனுப்பப்படுறதை பேசுகிறேன். உங்களுக்கு விரோதமான சத்ருவின் எண்ணங்களில் தேவன் நியாயத்தீர்ப்பை நான் பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை, கிருபைனாவே ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல டேவிட் சங்கீதம் 136 அத்தனை வசனமும் கிருபை தான். சங்கீதம் 136 அத்தனை வசனமும் கிருபை தான். எத்தனை வசனம் யாராவது எடுத்தவன் சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். இல்லை நீங்கள் எடுங்க. சங்கீதம் 136 26 வசனமும் கிருபை, 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 கிருபை. வேதத்தில் உங்களுக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உன்னோட எட்டர்னல் கவனன்ட் நான் பண்ணி இருக்கிறேன். தாவீதுக்கு அருளின கிருபை. அசடை பண்ணப்பட்டவன், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவன், அவனுக்கு விரோதமாக எழும்பின பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி கிருபையில் சர்வ் பண்ணுறான். எரிச்சலின் ஆவி கிருபையில் முன்னேறான். சவுல் அவனை கொல்ல முயற்சிக்கின்றான், கிருபையிலே முன்னேறுகிறான். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது கிருபையிலே முன்னேறுகிறான். அதுல்லாம் குகையிலே கிருபையிலே அங்கே தங்கி இருக்கின்றான். கிருபை, 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 கிருபையா. உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கிருபையை கொண்டு வாங்க. சிம்பிள் வேர்ட் கிருபை, கிருபை, கிருபை. சங்கீதம் 136 உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த கிருபையில் வேற லெவலில் சொல்கிறாரு. நான் சும்மா அப்படியே வாசிக்கிட்டே போகிறேன். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை. சொல்லுங்க, கிருபை. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை, அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. அப்போ கிருபையில அதிசயம் செய்கிறார். வானங்களை நாணமாய் உண்டாக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. அப்போ கிருபையில் விஸ்டம் இருக்கு. தண்ணீர்களுக்கு மேலாய் பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை. சத்தம் போட்டு சொல்லுங்க. சிறிய சுடர்களை உண்டு பண்ணுவதை துதியுங்கள், அவர் கிருபை.
தாவீது என்ன ரெவலே சொல்ல போகிறான்? மேலே சொல்கிறான், கீழே சொல்கிறான், சந்திர சொல்கிறான், சூரியனை சொல்கிறான், தண்ணீரை பரப்புனவரை தூதுறான், மேகத்தை விரிச்சவரை தூடுறான். இவ்வளோ ரெவலேஷன். யார்? பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதிகள், அவர் கிருபை. சத்தம் பத்தாது, அவர் கிருபை. இரவில் ஆள சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தவரை துதிகள், அவர் கிருபை. எங்க கிருபைன்னு வார்த்தை சொன்னால் கர்த்தர் முகர்றாருங்க. உங்கள் வீட்டிலையும் சொல்லுங்கள், எப்பயும் சொல்லுங்கள், போக்கில் சொல்லுங்கள், வேலையில் சொல்லுங்கள், பிஸ்னஸ் சொல்லுங்கள், படிப்பில் சொல்லுங்கள். எகிப்தியர் வந்துட்டார் பாருங்க. எங்கெல்லாம் பாருங்க. எகிப்தியருடைய தலைச்சர்களை சங்கரித்தவரை துதிகள், அவர் கிருபை. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலர் புறப்பட பண்ணிடுவரை துதிகள், அவர் கிருபை. பலத்த கையினால் ஓங்கிய பயத்தவர் செய்தவரை துதிகள், அவர் கிருபை. சவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிரித்தவரை துதிகள், அவர் கிருபை. சரி, இது போதும். தாவீதுக்குள்ள ஃபுல்லா கிரேஸ் ஃப்ரீ. உங்களுக்கு சொல்றேன், கிருபையின் ஆவி, அது ஒரு ஸ்பிரிட். கிருபை ஒரு வெளிச்சம். தகுதி இல்லாதவன் மேல் தேவன் பாராட்டி இருக்கிற தயவு தான் கிருபை. தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார் கிருபை. ஆகாரம் கொடுத்திருக்கிறார் கிருபை. உடை கொடுத்திருக்கிறார் கிருபை. மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பேரம் பேத்தி வம்சங்களை பார்க்க கிருபை செய்திருக்கிறார் கிருபை. இதாயா தாவீது. அதனால தான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களோட என்னோட நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே நம்ம கிரியை அல்ல, கிருபை. நான் எது இல்லைன்னு சொல்லுவேன், கிரியை இல்லைன்னு சொல்லணும். நம்ம எது இல்லை, நான் எது 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 வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் கிருபை தான் சொல்லுங்க. கிருபையில் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுங்க. கிருபையில் பெரிய சாட்சி வருதுன்னு சொல்லுங்க. கிருபையில் பெரிய ஃபைனான்சியல் அற்புதம் நடக்குதுன்னு சொல்லுங்க. கிருபையில் நடக்காத காரியம் சீக்கிரமாக நடக்குதுன்னு சொல்லுங்க. கிருபையில் கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். பரவாயில்லையா? பிதா ஜெபிக்கிறாரா? என்ன சொல்ல மாட்டீங்க? முகர்றாரு. கிருபைன்னு சொன்னால் முகந்துருவார். இயேசுவின் பலியை சொன்னால் முகந்துருவார். இயேசுவை குறித்து நீங்கள் வசனத்தை சொல்ல சொல்ல முகந்துருவார். தூதர்கள் சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். அதான் இன்னைக்கு செய்தி. சகரியாவின் புஸ்தகம், சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7. சகரியா 4:6-7 வாசிங்க. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர். இன்னைக்கு பிளஸட் பெனியல் சபையாருக்கு, குடும்பங்களுக்கு, லைவ்ல இருக்கிறவங்களுக்கு, மார்ட்டின் எல்ஷடாய்க்கு கர்த்தர் இந்த மே 5ஆம் தேதியா 5ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். வாசிங்க. என்ன அது? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு உண்பாய், சமபூமி ஆவாய். அவன் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை கிருபை ஆட்பரிப்பார்கள். இது கர்த்தர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. எப்பா செருபாபேல, பலத்தினாலும் பராக்க ஒன்றும் ஆகாது, கர்த்தருடைய ஆவியானவரால் ஆகும். செருபாபேல, நீ எம்மாத்திரம் பெரிய பர்வதமே. ஆமா, நான் அவனை ஆலயத்தை கட்டுறதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன். பிந்தின ஆலயத்தை கட்டுறான். நீ பெரிய பர்வதமாக வந்து நிற்கிற. இப்ப பர்வதத்தோட கர்த்தர் பேசுறாரு. உனக்கு விரோதமான எந்த பர்வதமோ, எந்த மனுஷனோ, எந்த ஆவியோ, அவைகளோடு கர்த்தர் டீல் பண்றாருப்பா. நீங்க உட்கார சொன்ன, படுத்து தூங்க சொன்ன, உட்கார்ந்தா அவரை யார் என்று அறிந்து கொள்ளலாம். தூங்குனா நீங்க தூங்குற நேரத்தில் கர்த்தர் தூது நினைச்சு நீங்க விழிக்கிறதுக்குள்ள அற்புத சாட்சியம் வந்துடும். இப்ப
பெரிய பர்வதமே, செருபாபேல் என் மகன், இந்த சபையில் இருக்கிறவங்களாம் என் மகன் என் மகள், மார்ட்டின் எல்சடா என்னுடைய தீர்க்கதரிசி, அவனுக்கு பெரிய அழைப்பு வச்சுக்கிற, அவனுக்கு முன்பாக இந்த பிளஸட் படியில் சபையாருக்கு முன்பாக நீ நீ யாரா? நீ ஏண்டா நீ ஏமாத்துறண்டா? ஹலோ, அவனுக்கு முன்பாக என்ன ஆயிடுவேன்? சால அவுட்டு, நீ வருவாதா? அப்படியே அவுட். செருபாபேலுக்கு வார்த்தை தலைக்கல்லை, இது கர்த்தர் சொல்றாரு, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று இது கர்த்தர் சொல்றாரு. தலைக்கல்லை கொண்டு வருவான். செருபாபேலும் சபையாரும் சேர்ந்து இப்போ கட்டுகிற காரியத்தில் அவங்க என்ன சொல்லணுமா? ஜெபிக்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும், அதெல்லாம் இல்லை. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சபையார் ஆர்ப்பரிப்பார்கள். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? கிருபை அவ்வளவு வெயிட்டுங்க. கிருபை அவ்வளவு வெயிட்டுன்னு சொல்லுங்க வலது பக்கம். கிருபை அவ்வளவு வெயிட்டு, கிருபை அவ்வளவு பெரிய அற்புதம், கிருபை அவ்வளவு பெரிய சாட்சி, கிருபை அவ்வளவா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு செய்தி என்ன? பிதா பிதா ஜெபிக்கிறாரா? இல்லை. பிதா என்ன செய்கிறார்? இருங்க, என்ன இல்லை, அடுத்த பாயிண்ட் எல்லாம் சொல்லியாச்சு. பிதா என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். ஒன்று, அன்பிலே கிரியை செய்கிறார். ரெண்டு, உங்கள் அழைப்பிலே கிரியை செய்கிறார். மூன்று, உங்களை குறித்து உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அவர் போட்ட பிக்சரிலே கிரியை செய்கிறார். நான்கு, உங்கள் அழைப்பை நிறைவேற்று மட்டும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். வேதத்தில் 3 பேருடைய ஃபங்க்ஷனை பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12, 3 பேருடைய ஃபங்க்ஷன், பிதா, குமாரன், பரிசுத்தாவினுடைய ஃபங்க்ஷன். வாசிங்க. 12, 4, 5, 6. 12, 4 போடுமா? 12, 4 வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் வரங்களுக்கு அடுத்த காரியத்தில் ஆவியானவர். அடுத்து, ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, இயேசு ஒருவரே. அடுத்து, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். கிரியையில் வித்தியாசம் உண்டு. ஒருத்தருக்கு ஒரு விதமாக கிரியை செய்வார், ஒருத்தருக்கு ஒரு விதமாக கிரியை செய்வார். அவர் கிரியை யோபு சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அதே யோபு தான் சொல்லுகிறாரு, தேவனுடைய ரகசிய செயல். தேவனுடைய என்ன செயல் சொல்லுங்க? ரகசிய செயல். ரகசியம் தெரியுமா? ஆனால் இங்கே எந்த ரகசியம் தெரியாத ரகசியம் இல்லைன்னு இருக்கு. ஆனால் அவர் ரகசிய செயலை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் ஆவிக்குரிய ஆவியின் மண்டலத்தில் நீங்கள் காணக்கூடாத நிலைமையில் அவர் ரகசியமாய் நீங்கள் பிள்ளைகள் உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்களை ரட்சித்திருக்கிறாரு, உங்களை சபையில் சேர்த்திருக்கிறாரு. அதனால உங்கள் மேல் அன்பிலே கிரியை செய்கிறார். உங்கள் பரிசுத்தத்தின் அடிப்படையில் அவர் கிரியை செய்கிறது அல்ல என்பதை நீங்கள் புரியாத மட்டும் அவர் கிரியின் ஆசீர்வாதங்கள், அவர் கிரியின் சாட்சிகள் உங்களுக்கு உண்டாகவே உண்டாகாது. அதாவது பரிசுத்தத்தின் அடிப்படையில்
நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருந்தால் பிசாசு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றான். நீங்கள் ரட்சிப்பை கிருபையின் அடிப்படையில் பெற்றுக்கொண்டது உண்டானால் இனிமேலும் இந்த வேதவசனத்தின் எந்த ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலையும் கிருபையின் அடிப்படையில் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? எஸ், தேவனுடைய ரகசிய செயல் ஆவியின் மண்டலத்தில் நீங்கள் என்னெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர் கொடுத்த விசுவாசம், தேவனால் உண்டான விசுவாசம், அந்த விசுவாசத்தில் இதுவரைக்கும் உங்களை அப்படியே விட்டுவிடாதபடி உங்களை பலப்படுத்திட்டு வர்றாரு. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், பிலிப்பியர் 1:5. பிலிப்பியர் 1:5 வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று. அப்ப உங்களில் பிளஸட் பிணியல் குடும்பங்களே, உங்களில் என்னில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். நடத்திட்டு இருக்கிறாரு. உங்கள் நற்கிரியை கடுத்த காரியத்திலும் அவர் தான் உங்களுக்கு உதவி செய்கிறாரு. ஆவியானவர் உதவி செய்கிறாரு. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்னா ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறாரு. யாரை தொடணும், யாரோட பேசணும், யார் ஆவியை எழுப்பணும், யாரோட உங்களுக்கு புதிய தொடர்புகளை கான்டாக்ட் ஏற்படுத்தணும், எல்லாமே each and every move the work of the daddy God. அன்பின் அடிப்படையில் உங்களுக்கு கிரியை செய்கிற ஒரு நல்ல டாடி உங்களுக்கு இருக்கிறார், எனக்கு இருக்கிறார், நமக்கு இருக்கிறார், நம்ம சபை மக்களுக்கு இருக்கிறார், நம்முடைய குடும்பங்களுக்கு இருக்கிறார். ஆமென். அவன் ரட்சிக்கப்படல, இவன் ரட்சிக்கப்படல, புருஷன் ரட்சிக்கப்படல, புள்ள ரட்சிக்கப்படல, நீ அதை குறித்து நீ ரொம்ப கவலையாக இருந்தா நீ நீ ஆண்டவர் கிரியைக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீ ஆண்டவர் கிரியைக்கு இடம் கொடுக்கல. பிசாசு தானே கவலை கொண்டு வந்துட்டான். இது நடக்கலை, இது நடக்கலை, அவன் ரட்சிக்கப்படல, இவன் ரட்சிக்கப்படல, இவன் மாறல, அவன் மாறல. பிசாசு தானே அவனை கொண்டு வந்தான். நீ அதை ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் கிரியை நீ தடை செய்கிறாய். எப்போ நெகட்டிவ் காரியம் நடக்குதோ நீ பாசிட்டிவ் ஆயிடணும், சிரிக்க ஆரம்பிச்சிடணும். முதல்ல படுக்கணுன்னு, உட்காரணுன்னு, சத்தம் போட்டு வாய் விட்டு கண்ணாடிக்கு முன்னால் பார்த்து டாடி நான் சிரிக்கிறேன், டாடி சிரித்து பிசாசை வெட்கப்படுத்தணும். ஹலோ எல்லாம் சரிங்க. சில பேர் ஏதோ 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 ஒன்று எதையோ சாப்பிட்டுருச்சான். அதில் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், நீங்கள் புரிச்சதோ புரிச்சுக்க. ஏதோ ஒன்று எதையோ சாப்பிட்ட மாதிரி ஏன்னு இருக்கிறீங்களே, சரிங்கப்பா. நம்ம மகிழ்ச்சியை பார்த்து, நகைப்பை பார்த்து, நம்ம எப்போது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவனை வெட்கப்படுத்தணும். நம்ம நகைப்பை, நம்ம சிரிப்பை, நம்ம சந்தோஷத்தை பார்த்து வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும். மன மகிழ்ச்சி ஒன்று அவசியம். அப்படி சிரிச்சா தூதர்களுக்கு சந்தோஷம், தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். உனக்கு கிரியை செய்து பெரிய அற்புத சாட்சியை டாடி உனக்கு உண்டு பண்ணும். சங்கீதம் 92 3, 4, 5. 3, 4, 5. காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். நெக்ஸ்ட், கர்த்தாவே உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சி, தாவீதை டாடி காட் செய்கையால் மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள், கிரியை. நான் மறுபடியும் ஆனந்த சத்தம் வருது பாருங்க. நான் ஆனந்த சத்தமிடுவேன். ஆமென். அடுத்த வசனம்,
கர்த்தாவே, மறுபடியும் கிரியை, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு. ஐயா, செவந்த சமுத்திரத்தை பாருங்க, எகிப்தில் நடப்பித்த கிரியை பாருங்க, வடாந்திரத்தில் நடப்பித்த கிரியை பாருங்க, அதான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல நடப்பித்த ஒவ்வொரு கிரியையும் பார்த்தோன்னா ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டாடி கிரியை பண்ணிக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையோடு இயேசுவின் பலிக்குள்ள, இயேசுவின் இரத்தத்துக்குள்ள, இயேசுவின் சரீரத்துக்குள் நாம் இருக்கிறபடியால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் டாடி ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு கிரியை செய்கிறார், ரொம்ப ஆவலாக கிரியை செய்கிறார், ரொம்ப உற்சாகமாக கிரியை செய்கிறார். வான மண்டலத்தில் தேவனுடைய பெரிய ஆச்சரியமான அற்புதமான அந்த கிரியைகளுக்கு அடுத்த காரியத்தில் நான் ஒரு ஷிஃப்டிங்கை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன். கிரியை செய்தார் என்ற சாட்சி உங்களுக்கு உண்டாவதை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். சொல்ல போறீங்க, டாடி பாஸ்டர் கிருபை குறித்து சத்தியம் கேட்டோம், கிரியை குறித்து சத்தியம் கேட்டோம், டாடி கிரியை பண்ணிட்டார் பாஸ்டர், டாடி இந்த கிரியை பண்ணார் பாஸ்டர், இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு பாஸ்டர், இந்த சாட்சி வந்துச்சு பாஸ்டர், இது நடந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக சாட்சி சொல்ல போகிறீங்க. நம்ம சபைக்கு என் தரிசனத்துக்கு டாடி செய்த கிரியை உலகம் முழுவதும் பார்க்க போகிறாங்க, அரபு தேசங்கள் பார்க்க போகிறாங்க, பல தேசத்தார் இங்கே முக தரிசனத்துக்கு வர போகிறாங்க. டாடி கிரியை. ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டாம். ஆபுக்கு 1:5 போடுமா, வசனம் வாசிக்கட்டும். வாசிக்க வேணானே, வசனம் வசனம் பார்த்தா, வசனம் கண்ணால் பார்த்தா நல்லது, வசனம் வாயால் வாசித்தா நல்லது, வசனத்தை எழுதினா நல்லது. வாசிங்க. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமேயங்கள் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை. ஐயா, விவரித்து சொன்னா கூட நீங்க விசுவாசிக்க முடியாத, நீங்க நம்ப முடியாத ஒரு கிரியை ஏங்க உங்கள் நாட்களில் நடப்பிப்பே, உங்க நாள்ல, இன் யுவர் டேஸ், இன் அவர் டேஸ். பிளஸட் பணிகளுக்கு இப்போது விசுவாசிக்க முடியாத கிரியை நடப்பிக்கிற டாடி காட் கிரியையின் நாட்கள். ஏசாயா 28:21 வாசிங்க. கர்த்தர் தமது கிரியை ஆகிய, இருங்க, என்ன கிரியை? யாருடைய கிரியை? என்ன கிரியை? உங்களுக்கு எனக்கு என்ன கிரியை? நம்ம சபைக்கு என்ன கிரியை? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கிரியை? டாடி கிரியை செய்கிறாரா? டாடி கிரியை துவக்கி இருக்கிறாரா? கிறிஸ்துவின் நாள் புரிந்து அவர் செய்வாரா? ஒவ்வொரு நாளும் செய்வாரா? கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும், அடுத்து தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை, அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலை, அது அவருடைய கிரியை, அவருடைய வேலை. ஏற்கனவே சொன்ன டாடி நமக்கு சர்வெண்ட்னு சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்கா? அபூர்வமான கிரியை, அபூர்வமான வேலை நிறைவேற்றவும். வாசிங்க. அவர் பராத்சீம் மலையில எழும்பினது போல எழும்பி. பராத்சீம் என்றால் பிரேக் த்ரூ. ஐயா, இந்த ஆராதனையிலே மே மாதம் முதல் ஓய்வு நாளில் நம்முடைய குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, உங்கள் விசுவாசத்திற்கு, நீங்கள் கற்பம் தரித்த காரியத்துக்கு, நீங்கள் எழுதி வச்ச காரியத்துக்கு, நான் எழுதி வச்சுக்கிற காரியத்துக்கு, டெய்லி தோத்திரம் பண்ணுற காரியத்துக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவை தேவன் இப்போது நம்முடைய சபையாருக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். பராத்சீம் மலையில எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம். அவர் கிரியையில் ஒரு கிரியை கோபம் கொள்வார். உங்க மேல இல்லை, பிசாசு மேல. எகிப்தை விட்டு வெளியே வந்தப்ப 2 நடந்துச்சு. ஒன்று ரிவெஞ்ச்,
அடுத்தது ரீகாம்பன்சேஷன், ரிவெஞ்ச். ரிவெஞ்ச்னா பழி வாங்கிறது. பஸ்காவை ஆசிரி அந்த இரவில் தூதர்கள் கடந்து போய் எகிப்தினுடைய தேவர்கள் ஆவிகள் மேல் நான் நியாயம் தீர்ப்பேன். ரிவெஞ்ச். உங்களுக்கு ரிவெஞ்செலாம் இருக்கக்கூடாது. உங்கள் ஆவியெல்லாம் ஆசீர்வதிக்கிற ஆவியா, அன்பின் ஆவியா, இணக்கத்தின் ஆவியா, விட்டு கொடுக்கிற ஆவியா இருக்கணும். அதான் கிறிஸ்து போல, அதான் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல், அதான் கிறிஸ்து. ஆமென். கிறிஸ்து போல பேசணும். பேச்செல்லாம் நீங்கள் மறுபடியும் நல்லா உங்கள் பேச்செல்லாம் வீட்டில் எங்கேயும் ஒரு விசுவாசி 2 பேர் கூட்டிட்டா அங்கே நல்லா தான் பேசணும். குறை பேச்சு, ஏதோ ஒரு சில தவறு இருக்கும், தவறு நடக்கலாம். அந்த தவறை நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, நல்லதை பேசு. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஏய், we speak God's language. நான் ஆவியின் மனிதன், நான் மனுஷன் அல்ல. நான் லோக பிரபுவை போல வாழ்ந்து சாவதற்கு அழைக்கப்படவில்லை. நான் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையில் கடவுளாய் வாழ்ந்து கடவுளிடத்தில் போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கோபம் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 33 1 2 3. எரேமியா 33 1 2 3 வாசிங்க. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாய். எங்க அவனுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகணும். அதில் தான் நீங்கள் மூவ் பண்ணணும். நீங்கள் உண்மையாகவே அவர்கிட்ட போனால், யார் யோசபாத் கர்த்தர்கிட்ட போனப்போ முதல்ல தீர்க்கதரிசி வந்து பேசினார். அப்புறம் அவனுக்கு யோசனை உண்டாயிற்று. அந்த யோசனையின்படி கர்த்தர் நல்லவர் கிருபை மாறி மாறி பாண்டாங்க. அதே போல் உங்கள் ஆவிக்குள்ளே அந்த வார்த்தை வரும், யோசனை வரும். அதான் ஆவி. இதை செய்கிற கர்த்தரும், வாசிக்க, இதை செய்கிற கர்த்தரும். அடுத்தது திடப்படுத்தும்படி இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர். முதலாவது செய்கிறார், 2வது அதுக்கு உருவம் கொண்டு வருகிறார். செய்கிறார், திடப்படுத்துகிறார். அடுத்தது உங்களை குறித்த அந்த பிக்சரில் ஃபுல் பிக்சராக கொண்டு வருகிறார். அதுதான் யோசேப்பை ஆயத்தப்படுத்தினார், தாவீதை ஆயத்தப்படுத்தினார். அதான் யோசேப்புக்குள்ள மறுரூபம், தாவீதுக்குள்ள மறுரூபம். உங்களுக்கு என்ன காரியத்தில் மறுரூபம் ஆயிருக்கு? நான் அதில் மாற்றம் இதில் மாற்றம் ஆனேன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறீங்களா? இல்லை சவுளை போல இருக்கிறீங்களா? சவுல் பொறாம, யோசேப்பின் சகோதரர்கள் பொறாம, இயேசுவின் சகோதரர்கள் பொறாம. இதை செய்கிற கர்த்தரும் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவப்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர். அவர் என்ன நாமம்? அப்ப எதில் செய்கிறார்? எதில் செய்கிறான்? அவர் நாமத்தில் செய்கிறான்னு சத்தமோடு சொல்லணும். எதில் செய்கிறார்? அவர் நாமம் என்ன? இயேசு. எல்லா நாமமும் இயேசு தான். இயேசுவின் நாமத்தில் தான் செய்கிறாரு. எபிரேயர் 13 இதை அப்படியே வச்சுக்கோங்க. எபிரேயர் 13 14 15. எபிரேயர் 13 14 15 வாசிங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் மூலம் பிதாவுக்கு, உங்களை எந்திரிக்க சொல்ல, பிதாவுக்கு அவர் நாமத்தை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை சொல்ல 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 சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். பலியை முகர்ந்தார், கிருபையை முகர்ந்தார். அவர் நாமத்தை சொன்னீங்கன்னா முகருவார். அவர் நாமத்தை சொல்லி சொல்லி தோத்திரம் பண்ணுங்களேன். எவ்வளவு நாமம் இருக்கு. அவர் நாமத்தை சொல்லி 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 தோத்திரம் பண்ணுறப்ப
அதை முகர்ந்து எந்த நாமத்தெல்லாம் சொல்லி தோத்திரம் பண்ணீங்களோ அந்தந்த நாமத்தின் ரட்சிப்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த நாமத்தில் உங்களுக்கு அற்புதமாய் வரும். எரேமியா 33 1 2 3 வாசித்து முடிக்க போகிறோம். எரேமியா 33 1 2 3. எரேமியா 33. எரேமியா இன்னும் காவற்சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி அவர் நெக்ஸ்ட் என்னாச்சுரா இதை செய்கிற கர்த்தர்னு சொல்லுங்க, மாறி மாறி சொல்லுங்க. செய்கிற, அப்புறம் திடப்படுத்துகிற கர்த்தர்னு சொல்லுங்க, அப்புறம் உருவேற்படுத்துகிற பிக்சரில் கொண்டு முழு பிக்சர் இப்போ வந்துருச்சு. அப்படியே ஆயத்தப்படுத்திட்டாரு, ரூபப்படுத்திட்டாரு. இப்போ பிக்சரை நீங்கள் பிரமிக்கத்தக்க விதத்தில் ரிலீஸ் பண்ண போகிறார். உருவேற்படுத்துகிற கர்த்தர் நாம் சொல்லுகிறது என்னவென்றால், அடுத்து நெக்ஸ்ட், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை என்னை நோக்கி கூப்பிடுன்ற வார்த்தையை மாற்றி சொல்கிறேன். என்னை நோக்கி இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு, கிருபையை சொல்லிக்கிட்டே இரு, விசுவாசத்தை சொல்லிக்கிட்டே இரு. அப்பொழுது நீ அறியாதது, நீ எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரேமியா 33 அதை வாசித்து முடிச்சுடலாம். இதில் பெரிய வாக்குத்தத்தம் மறுபடியும் வருது. எரேமியா 31 தானே வாசித்தோம், 33 தானே வாசித்தோம். எரேமியா 32 17 32 17 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும். இது நம்ம அவரை பார்த்து சொல்றது. எப்பா, வானத்தையும் பூமியும் நீங்க எல்லாம் உண்டாக்கினீங்க, அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். எங்களுக்கு நாங்கள் விசுவாசிக்கிற காரியத்தில் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம், அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம சொல்லணும். இப்படி சொன்னா அவருக்கு சந்தோஷம் வருமா இல்லையா? முகர் வர இல்லையா? சரி, இப்போ அவர் நமக்கு, நம்ம திருச்சபையாருக்கு, எனக்கு, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வம்சத்துக்கு, லைவில் இருக்கிறவங்களுக்கு, பார்க்க போகிறவங்களுக்கு, கேட்க போகிறவங்களுக்கு அவர் இன்னைக்கு சொல்கிறாரு. 27 அதே அதிகாரம் 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்ய கூடாத காரியம் ஒன்று, அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர் சொல்றாரு, அப்பா நீ சொல்லிட்ட, அப்ப நான் உனக்கு பதில் சொல்றேன். நீ என்னை பார்த்து சொல்லிட்ட, உன்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்ட, அப்ப நான் உனக்கு பதில் சொல்றேன். மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னால உனக்கு நமக்கு லைவில் இருக்கிற மக்களுக்கு, உங்கள் விசுவாசத்துக்கு, உங்கள் எதிர்பார்ப்புக்கு, டைரியில் எழுதுனதுக்கு, உங்கள் தரிசனத்துக்கு ஆல்மைட்டி காடாகிய என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. எல்லா கரங்களை தட்டுங்க. செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உனக்கு செய்யக்கூடாத
அதிசயமான காரியம் ஏன்ட்ட இருக்கு. நீ என் பிள்ளை, உன் அன்பு நிமித்தம் செய்வேன், இரத்தத்தை நிமித்தம் செய்வேன், கிருபை நிமித்தம் செய்வேன், என் வாக்கு நிமித்தம் செய்வேன். உன்னை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்கள் என்னிடத்தில் மாறாதவைகளாய் இருப்பது நிமித்தம் செய்வேன். என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது 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 வெட்கப்பட்டு போவது. யா யா வாவ் டாடி, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எங்கள் மக்களுடைய ஆவியில கலந்து ஃப்ரூட்ஸா, அற்புத நிகழ்வா, சாட்சியா, மேனிஃபெஸ்டேஷனா, பர்த்தா எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அடியனுடைய தரிசனத்துக்கும் இந்த மே மாதம் 5ஆம் தேதி வெளிப்பட்டபடியா நன்றி சொல்றோம்.